ஓம் நம சிவாய போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய பிரார்த்தனை நிறைவேறப் போகின்றது என்பதை உறுதி செய்யும் வகையில் நான் அனுப்பிய மலரை இன்றைய தினத்தில் என்னுடைய பெயரை சொல்லி நீ தொட்டிருக்கின்ற இந்த மலரானது எவ்வளவு தெய்வீகத்தன்மை நிறைந்ததோ அந்த அளவிற்கு தெய்வீகத்தன்மை உன்னுடைய வாழ்க்கையில் இனி நிரம்பி இருக்கும். இறைவனின் துணை இருந்தால் மட்டும்தான் நாம் அடைய வேண்டிய இலக்கை சுலபமாகவும் எந்த ஒரு தடையும் இல்லாமலும் அடைய முடியும் என்கின்ற மிகப்பெரிய உண்மையை நீ தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். இறைவனை வணங்கும் பொழுது சோதனை என்ற பெயரில் அதிக பிரச்சனைகள் வருகின்றது என்று நீ நினைக்காதே. பிரச்சனைகளை கொடுப்பதன் காரணம் உண்மையான பல விஷயங்களை உனக்கு உணர வைக்க வேண்டும் என்றுதான். அதை புரிந்து கொண்ட பின் அந்த பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் விலகியும் செல்கின்றது. இன்றைக்கு நீ செய்யும் செயல்கள்தான் நாளைக்கான ஆனந்தத்திற்கான அடித்தளமாக அமையவும் செய்கின்றது. இன்றைக்கு நீ செய்யும் செயல்கள் யாவும் பிறருக்கு ஒரு வகையிலும் தொல்லை கொடுக்காமலும் துன்பம் கொடுக்காமலும் இடையூறாகவும் இருக்கும்படி நீ நடந்து கொள்வாயேயானால் நாளை நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் தடங்களும் இல்லாமல் நீ கிடைக்க வேண்டிய வெற்றியையும் மகிழ்ச்சியையும் பெற்றும் கொள்வாய். எப்படி இன்றைய தினத்தில் நீ நடந்து கொள்கின்றாயோ அப்படிதான் நாளைய தினம் உனக்கானதாக அமையவும் செய்கின்றது. எப்படி இன்றைய தினத்தில் உன்னுடைய எண்ணத்தை நீ அமைத்து கொள்கின்றாயோ வடிவமைத்து கொள்கின்றாயோ அதை பொறுத்துதான் நாளைய தினம் உனக்காக எப்படி விடுகின்றது என்ற விஷயமும் இருக்கின்றது. எல்லா நேரமும் நல்லதை நினைக்க வேண்டும். பிறருக்கு நல்லது ஏதாவது செய்ய முடிந்தால் அதை செய்ய தயாராக இருக்க வேண்டும். பிறர் உன்னுடைய செயல்களை குறை கூறினாலும் உன் மனதிற்கு சரியென்று படுவதை, உன் மனதிற்கு திருப்தி கொடுப்பதை இறைவனின் துணையோடு நீ எப்பொழுதும் செய்ய தயாராகவே இரு. யாருடைய துணை இல்லை என்றாலும் இறைவனின் துணை உனக்கு இருக்கும். உன்னிடத்தில் நேர்மை இருக்கின்றது என்பதை நீ பிறருக்கு வெளிப்படுத்தியே ஆக வேண்டும் என்பது எல்லாம் கிடையாது. உன்னுடைய நேர்மையான பாதையில் நீ சென்று கொண்டே இரு. அது அதற்கான வேலையை கொடுத்து கொண்டே இருக்கும். அதற்கான பலனை உன் வாழ்க்கையில் அது காண்பித்து கொண்டே இருக்கும். நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய கரம் வந்து இன்னும் சேரவில்லை என்று உன் மனதின் துடிப்பும் ஆதங்கமும் எனக்கு தெரிகின்றது. அதனால்தான் நீ ஆசைப்பட்டதை உன்னுடைய கரங்களில் கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்ற இந்த சிவன் நான் வந்திருக்கின்றேன். உனக்கானது எப்படி இருந்தாலும் எங்கும் செல்லாமல் உன்னை வந்து சேரும் என்ற விதிப்படி உனக்கானது உன்னை வந்து சேர்ந்தே தீரும். மின்னல் வேகத்தில் மாற்றத்தை கொடுத்து உன் வாழ்க்கை உனக்கு சாதகமாக அற்புதமாக மாற்றி கொடுக்க வந்திருக்கின்றேன். கொஞ்சமும் நீ கவலைப்படாமல் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும். ஆசைகளை அளவோடு வைத்திருக்கும் வகையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆசைகளை அதிகப்படுத்தும் பொழுது அவதியும் அதிகமாகி விடுகின்றது. ஆசைகள் பேராசை ஆகும் பொழுதுதான் அங்கு பல கேள்விக்குறிகளும் வாழ்க்கையில் வந்து நிற்கவும் செய்கின்றது. எதிலும் அளவோடு இருந்தால் வாழ வேண்டிய வாழ்க்கையில் நிம்மதி என்பது இருந்து கொண்டே இருக்கும். அளவில்லாமல் செல்லும் பொழுதுதான் ஆபத்து நெருங்கவும் செய்கின்றது. அமுதமே ஆனாலும் அளவோடு இருக்கும் வரைதான் அது அமுதம். அளவுக்கு மிஞ்சினால் அது நஞ்சாக மாறிவிடுகின்றது. இந்த ஒரு எடுத்துக்காட்டை ஞாபகத்தில் வைத்துக்கொள். எதையும் அளவோடு வைத்திரு. அதுதான் உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் நிம்மதியை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். என் அன்பு குழந்தையே, நான் சொல்ல வேண்டிய பல விஷயங்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன். கடுமையான முயற்சியை செய்கின்றாய். உழைப்புக்கு பலன் கிடைக்கவில்லை என்று காத்திருக்கின்றாய். உன்னுடைய முயற்சி எதுவும் வீண் போகாது. உன்னுடைய உழைப்பிற்கான பலன் உனக்கு கிடைத்தே தீரும். உன் மனதின் விருப்பம் அனைத்தும் நிறைவேறும். நல்லதே நடக்கும்.